வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண மணல் துகள் எப்படி பல கடினமான தொழிற்சாலை மாற்றங்களை எல்லாம் தாண்டி நாம தினமும் பார்க்குற கண்ணாடியா மாறுதுங்கிற அந்த அற்புதமான பயணத்தை பத்தி தான் பேச போறோம். இதுல அறிவியல், வரலாறு, பிரம்மாண்டமான இன்ஜினியரிங்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. உள்ளே போகலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒளி புகாத ஒரு சாதாரண மணல் துகள் எப்படி நாம யூஸ் பண்ற இந்த கிளியரான கண்ணாடியா மாறுது? சும்மா பீச்ல இருந்து கொஞ்சம் மணலை எடுத்து சூடாக்குனா உடனே கண்ணாடி கிடைச்சிடாதுங்க. இதுக்கு பின்னாடி நம்பவே முடியாத அளவுக்கு அதிக வெப்பம் தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. அது எப்படின்னு இப்ப பாப்போம். மணல்ல இருந்து கண்ணாடி, இந்த பயணம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். கண்ணாடியோட வரலாறு பாத்தீங்கன்னா மெசபடோமியால இருந்து தொடங்குது. அங்கதான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா மணலை உருக்கி அதை எப்படி ஒரு அழகான பொருளா மாத்துறதுங்கிற அந்த டெக்னிக்கை உலகத்துக்கே கத்துக் கொடுத்தது பண்டைய எகிப்தியர்கள் தான். அங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு நம்ம வீட்டு ஜன்னல், பாட்டில், ஏன் நம்ம கையில இருக்கிற மொபைல் ஸ்கிரீன் வரைக்கும் வந்து நிக்குது. அதோட முக்கியமான விஷயம், இதை எத்தனை தடவை வேணும்னாலும் மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா மணலையும் இதுக்கு யூஸ் பண்ணிட முடியாது. அதுதான் இதுல விஷயமே. 99% அதிகமான தூய்மையான சிலிக்கா மணல் மட்டும்தான் இதுக்கு தேவை. அதனால இந்த பயணம் மிகப்பெரிய குவாரிகள்ல வெடி வச்சு பாறைகளை தகர்க்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் மட்டும் 400 மில்லியன் டன்னுகளுக்கும் அதிகமான சிலிக்கா மணல் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மலையளவு இருக்குன்னு. வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள் பெரிய மிஷின்கள்ல போட்டு அரைக்கப்பட்டு ரொம்ப நுண்ணிய மணலா மாத்தப்படுது. சரி, குவாரியிலிருந்து அடுத்த கட்டமான மணலை சுத்திகரிக்கும் ஆலைகளுக்கு போவோம். இந்த சுத்திகரிப்பு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரத்துக்கு 220 டன் மணலை கழுவுற அந்த பிரம்மாண்டமான செட்டப்பை கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சுக்கு 30 தொலைகள் இருக்கிற சல்லடை வழியா மணலை சலிச்சு பெரிய கற்களை எல்லாம் தனியா எடுத்துருவாங்க. அடுத்ததா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை பிரஷர் தண்ணீர்ல மணலை நல்லா கழுவுவாங்க. அப்புறம் சைக்ளோன் செப்பரேட்டர் மூலமா கனமான உலோகங்கள்லாம் நீக்கப்படும். கடைசியா மேக்னெட்டிக் செப்பரேட்டர், அதாவது காந்தத்தை பயன்படுத்தி இரும்பு துகள்கள் கொஞ்சம் கூட இல்லாம சுத்தமா எடுக்கப்படும். இப்போதான் அந்த மணல் ஃபேக்டரிக்குள்ள போறதுக்கு 100% ரெடி. இப்போ ஃபேக்டரிக்குள்ள வந்தாச்சு. அந்த உருகும் ஒலை எப்படி இருக்குன்னு பாப்போம். வெறும் மணலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிரம்மாண்டமான கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கான டன் மணலோட சில முக்கியமான கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. குறிப்பா சோடியம் மற்றும் கால்சியம் கார்பனேட். இது எதுக்குன்னா மணலை சீக்கிரமா உருக்குறதுக்கும் கண்ணாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் தான். ஒருவேளை உங்களுக்கு ப்ளூ கலர் கண்ணாடி வேணும்னா என்ன பண்றது? அதுக்கு கோபால்ட் ஆக்சைடு மாதிரியான சில சிறப்பு நிறமிகளை சேர்த்துக்குவாங்க. இது பார்க்கறதுக்கே ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலையோட டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 1650 டிகிரி செல்சியஸ். நிஜமாவே சொல்றேன், இது எரிமலை குழம்பை விட ரொம்ப சூடானது. இந்த பயங்கரமான உலைக்குள்ள தான் அந்த மணல் கலவையை அனுப்புவாங்க. அவ்வளவு அதிக சூடு இருக்கிறதால அங்க வேலை செய்யறவங்க நெருப்பிலே எரியாத ஸ்பெஷல் சூட் போட்டுக்கிட்டு 24 மணி நேரமும் இந்த ப்ராசஸை ரொம்ப கவனமா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு உருகுறோமே, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? மணல் உருகி லிக்விடா மாறும்போது அதுக்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் அதோட கரெக்டான வடிவத்தை இழந்து எப்படிப்படியோ ரேண்டமா செட்டில் ஆகும். இதைத்தான் சயின்ஸ்ல அமார்ஃபஸ் சாலிட், அதாவது உருவமற்ற திடப்பொருள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணத்தால தான் லைட் நம்ம கண்ணாடியில ஈஸியா ஊடுருவி போகுது. இந்த சயின்ஸ் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இப்போ உருகிய லிக்விட் கண்ணாடி ரெடி. அதுல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போடுறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே செட்டில் ஆக விடுவாங்க. இங்க இருந்து தான் இந்த பயணம் ரெண்டா பிரியுது. பாட்டில் மாதிரி பொருட்கள் வேணும்னா ப்ளோ மோல்டிங், அதாவது ஊதும் முறைக்கு போகும். இல்ல ஃபிளாட்டான விண்டோ கிளாஸ் வேணும்னா அது ஃப்ளோட் மெத்தட், அதாவது மிதவை முறைக்கு போகும். முதல்ல இந்த பாட்டில்கள் மற்றும் ஜாடிகள் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். இந்த பாட்டில் செய்யற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். உரிய கண்ணாடியை எடுத்து அதிக வெப்பத்தை தாங்குற இரும்பு அச்சுகள்ல ஊத்தி காத்து மூலமா ஊதி ஒரு சின்ன பபுள் மாதிரி மாத்துவாங்க. அப்புறம் அதை மெயின் அச்சுக்கு மாத்தி 2வது தடவையா திரும்பவும் காத்து ஊதப்படும் போதுதான் அது பெர்ஃபெக்டான பாட்டில் ஷேப்புக்கு விரிவடையும். அப்போ அந்த உலையிலிருந்து வெளியே வர்ற பாட்டில்கள் எல்லாம் நெருப்பு மாதிரி திகுதிகுன்னு செவப்பா ஒளிரும். அதை ரோபோட்ஸ் ரொம்ப துல்லியமா வேகமா பிடிச்சு கன்வேயர்ல வைக்கும். பார்க்கறதுக்கே பக்கா மாசா இருக்கும். ஆனா இந்த செவப்பா இருக்கிற பாட்டில்களை அப்படியே வெளியில வச்சுட்டா என்ன ஆகும் தெரியுமா? சட்டுன்னு விரிசல் விட்டு உடைஞ்சிடும். அதனால ஒரு நீண்ட டன்னல், அதாவது சுரங்க பாதைக்குள்ள இதை ரொம்ப மெதுவா அனுப்புவாங்க. அங்க சூடு படிப்படியா ரொம்ப ஸ்லோவா குறைக்கப்படும். இந்த மெதுவான கூலிங் ப்ராசஸ் தாங்க ரொம்ப முக்கியம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைடெக் கேமராக்களும் சென்சார்களும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு சின்ன குறை கூட இல்லாம கரெக்டா செக் பண்ணும். சரி, இப்போ அப்படியே ட்ராக் மாத்தி தட்டையான கண்ணாடிகள் எப்படி செய்றாங்கன்னு பாப்போம்.
இந்த ஃபிளாட் கிளாஸ் செய்யறதுல ஒரு செம டெக்னிக் இருக்கு. அதாவது ஃபியூவல்ல மிச்சப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்டே கொஞ்சம் பழைய உடைந்த கண்ணாடிகளை மணலோட சேர்த்துடுவாங்க. அப்புறம் 1600 டிகிரி வலையில உருக வச்சு அந்த லிக்விட அப்படியே ஒரு மிதக்கிற லிக்விட் பெட் மேல ஊத்துவாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ளோட் மெத்தட். இதுல அந்த லிக்விட் கண்ணாடி அப்படியே சமமா பரவி மெதுவா குளிர்ந்து பெர்ஃபெக்ட் பேனல்ஸா மாறும். அதுக்கப்புறம் டைமண்ட் பிளேடுகளை வச்சு ரொம்ப ஸ்பீடாவும் ஷார்ப்பாவும் கட் பண்ணி அந்த ஓரங்களை எல்லாம் ஸ்மூத் பண்ணிடுவாங்க. ஃபேக்டரியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து உலக அளவுல இந்த கண்ணாடி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாப்போமா? 130 மில்லியன் மெட்ரிக் டன்கள். நம்ப முடியுதா? உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் இவ்ளோ பெரிய அளவுல கண்ணாடியே உற்பத்தி செய்றாங்க. இதோட பிரம்மாண்டம் இதோட நிக்கல. 2024ல மட்டும் பாட்டில், ஜார்டன், இந்த கண்டெய்னர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் மட்டுமே 830 பில்லியன் யூனிட்டுகளை தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. சீரியஸா இந்த நம்பர்ஸை கேட்கும்போதே தலை சுத்துதில்ல. இந்த ப்ரொடக்ஷன்ல யாரு கெத்து காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தேகமே இல்லாம சீனா தான். உலகத்தோட மொத்த தட்டையான கண்ணாடி, கண்டெய்னர் கிளாஸ், அப்புறம் ஏற்றுமதியில 50% மேல சீனா ஒரு ஆளா நின்னு உற்பத்தி செய்றாங்க. இந்த மார்க்கெட்ல அவங்க தான் கிங்குங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா நாமளும் சலைச்சவங்க இல்ல. இந்தியாவோட கண்ணாடி மார்க்கெட்டும் இப்போ வேற லெவல்ல வளர்ந்துட்டு வருது. கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல், அப்புறம் பேக்கேஜிங்னு பல துறைகள்ல டிமாண்ட் எகிரிக்கிட்டே போகுது. இதனால 2024ல $4.86 பில்லியன் இருக்கிற நம்ம மார்க்கெட் வேல்யூ 2033க்குள்ள $7.88 பில்லியன் தொடுன்னு எதிர்பார்க்கப்படுது. இத ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. 2020ல நம்ம இந்தியா 2.58 மில்லியன் டன் தட்டையான கண்ணாடியையும் 4.27 மில்லியன் டன் கொள்கலன் கண்ணாடியும் உற்பத்தி பண்ணியிருக்கு. இது வருஷத்துக்கு 5-7% வரைக்கும் ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டே வருது. கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறத இதுல இருந்து உறுதியாகுது. சரி, நாம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜன்னல் வழியா வெளிய பார்க்கும்போதோ இல்ல ஒரு கண்ணாடி பாட்டில கையில எடுக்கும்போதோ அதை வெறும் கண்ணாடியாவா பாப்பீங்களா? இல்ல 1650 டிகிரி செல்சியஸ்ல ஒரு சாதாரண மணல் துகள் சந்திச்ச அந்த நெருப்பு பயணமா பாப்பீங்களா? நாம தினமும் யூஸ் பண்ற ஒரு சாதாரண பொருளுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மேஜிக் இருக்குங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.